ஐயா, குத்தாலம் பிள்ளைகிட்ட பாக்கிய வசூல் பண்ணிட்டு வந்திய? ஆமா. முக்காலனா குறையுதடா, பார்த்து வாங்கிட்டு வர வேணா. பணம் பெருசு இல்ல, கணக்கு கரெக்டா இருக்க வேணா. குத்தாலம் பிள்ளை கொடுக்கும் போதே சில்லறை இல்லைன்னு முக்காலனா கம்மியா தான் கொடுத்தாரு. இல்லை, இப்படி 4 பேர்ட்ட முக்காலனா விட்டீங்கன்னா என்ன ஆச்சு? முன்னாச்சு. பணம் போச்சேடா சண்டாள பயல, முழிக்கு என்ன? பணம் பெருசு இல்லடா, கணக்கு கரெக்டா இருக்கணும். கணக்கு என்னங்க பெருசு? நம்ம எழுதுறது தானே, போச்சு. இல்லை, அத நீ சொல்லாத, நீ சொல்லாதடா. எழுதுவேன், அழிப்பேன், கிழிப்பேன், கணக்கு புத்தகத்தை எடுத்து குப்பையில போடுவேன். அயோக்கிய பயல, எழுத்தா பேசிக்கிட்டு இருக்கிற. இனி பாய்க்கு வசூல் பண்ண போன இடத்துல ஒரு சல்லி காசு குறைஞ்சது பல்ல பிடிக்கணும். பல்ல கணக்கு உதைக்குமே நீலடா சொல்லணும். கணக்கு உதைக்குமே நான் கேட்டு அவங்க என்ன உதைப்பாங்க போல் இருக்கு. 4 தான் நடக்கும் பாய்க்கு வசூல் பண்ண போற இடத்துல. அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இருக்கணும். சம்பளம் வாங்கல, சோர்த்திக்கல. ஐயா, இதெல்லாம் எதுக்குங்க? நான் வீட்டு வேலையோட இருந்துக்கிறேன். பாக்கி வசூல் பண்றதுக்கு நல்ல பாடி உள்ள ஆளா ஒரு ஆளை அனுப்புங்க. என்னது பாடி உள்ளவனா பார்த்து வச்சுக்கிறவா? அப்ப நான் தான் போகணும். என்ன போய் சொல்றியா? வேற எவனுக்கு நான் பாடி இருக்கு, எனக்கு தான் பாடி இருக்கு. பாக்கி வசூல் பண்ண சொன்னா பாடிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஓகேப்பா, உன்ன சொல்ல குத்தம் இல்லடா. சரி, வீட்டு வேலையாவது ஒழுங்கா கவனிப்பியா? அதை கவனிக்காம என்ன, இங்கிற சோத்துக்கு அந்த வேலையாவது பார்க்க வேண்டாம். நல்லா எழுத்து பாருங்க. எழுத்தேன். இப்பவே அந்த குத்தாலிங்கம் பிள்ளைகிட்ட போய் பட்டு பட்டுன்னு பேசி பாக்கிய வசூல் பண்ணிட்டு வரல. நான் கனக சபை இல்லடா, கனக சபை இல்ல. வெள்ள எப்படி குப்பை நான் போய்கிட்டு இருக்கிறேன். கார் செட்டை போய் திறந்து வையேன். கார் செட்டு தான் இருக்கு, கார் இல்லையே. சின்னம்மா யாரையே பாக்கணும்னு அவசரமா கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. தொலைஞ்சது. இனிமே நான் லுங்கி பிசினஸ் பண்ண மாதிரி தான். ஏதோ ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசிக்கு ஒரு தடவை கடனை வசூல் பண்ணலான்னு போனா காரக்கான ஊரக்கானம்னா நான் நடந்து போறதாப்பா? போலாமே. என்னது? ஆமா, இந்த மாதிரி பொண்ணை பத்தா நடந்தானடா போகணும். எல்லாம் அந்த சண்டாளி சதி பண்ணி என் தலையில கட்டிட்டு போயிட்டா எல்லாத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கு. ஏல குப்பு ஐயா, டேய், ஒரு பொண்ணு காலங்காத்தால ஏந்திருச்சு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற 4 பேர் என்னடா சொல்லுவான்? ஏங்க அடிக்கடி இந்த 4 பேருங்கிறீங்களா? யாருங்க அந்த 4 பேரு? ஓகே, போய் அட்ரஸ் கார்டு சொல்லட்டுமா? காலையில ஒரு பொண்ணு கார்ல ஏறி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நியாயத்தை பத்தி பேச வந்துட்டான். வரட்டும் அந்த கழுதை. கார்த்திகை மாசம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுவேலை பாக்க. யாருங்க மாப்பிள்ள? எல்லாம் அந்த பொன்னையா உள்ள மகன் குமார். யாரு குமாரா? இந்த குமார் கல்யாணம் அப்படி ஒண்ணு சாதாரணமா நடந்துராதா. ஏன் வந்தா தடபடலா தாண்டா நடக்கும். அதுதான் எப்ப நடக்கும்னு சொல்ல. அது இன்னும் டெபினட்டா தெரியலடா. தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். ஆமா, ஒண்ணு யாருடா? அதே மேரேஜ் இன்விடேஷனை பார்த்து தெரிஞ்சுப்ப. முதல்ல சீட்டை எடு. ஏண்டா குமார், நீ காலேஜ்ல படிக்கும் போது சுந்தரிங்கிற ஒருத்தி உனக்கு லவ் லெட்டர் எழுதினாலே? ஆமா ஆமா. அவன் இப்ப எங்கடா இருக்கா? அவ என்ன ஆனாலும் என்னமோ யாருக்கு தெரியும். ஆனா அவ எழுதின லெட்டர் மட்டும் என் பாக்ஸ்ல தான் கிடக்கு. என்ன பாபு கேள்வி? அந்த கேள நினைச்சா எனக்கு பாவமா இருக்குதுடா. அவ லவ் இப்படி ஃபெயில் ஆகும்னு கனவுல கூட நினைச்சிருக்கா. அட மேல கேள்டான்னா என்னமோ அவ வேதனைப்பட்டதை வந்தான் பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி பேத்தாஸ் பண்றான். இல்ல என்னடா மணி, இல்லையா? அப்ப சரி, நானு என்னடா யோஜனை? இறக்கட்ட சீட்டை. ராமு, இந்த உலகத்துல கெட்டது செஞ்ச எவனுமே நல்லது அனுபவிச்சது இல்லடா. அதுக்கு உதாரணமா தான் நம்ம குமார இருக்கானே. கரெக்டா சொன்னாராம. சுந்தரி ஏண்டா அந்த நுஞ்சி வியாபாரம் பண்ணத்தானே நீ சொல்ற? சாட்சாத் அவளேதான். அட அவளுக்கு தான் சங்கர் இருக்கானே, அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவ உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டாளே. அதை மட்டும் சொல்லாத பாபு. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த குமார் குறி வச்சா தவறுனதே கிடையாது. செல்லம் குமார் மேரேஜ் இன்விடேஷன் உன் கைக்கு கிடைக்கல, அப்புறம் ஏன்னு கேளு. ஏண்டா நீ உண்மையா சொல்ற? பிராமிஸா சொல்றேன்டா. எங்க அப்பாவும் அவ அப்பாவும் கலந்து பேசிட்டாங்க. எல்லாம் என்னப்பா நேரம் எங்க போயிருந்த? வந்து வந்து வந்தாவது போயாவது சீக்கிரம் பதில் சொல்லு. என் ஃப்ரெண்ட பாக்க போனேப்பா. என்ன? அதான்ப்பா என் சிநேகிதி. என்ன சொன்ன? பொய் வேற பேச கத்துக்கிட்டியா? எனக்கு வர்ற கோபத்துல மகன் கூட பார்க்காம கன்னத்துல பலார் பலார் நான் அரைஞ்சிருவேன். அப்பா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த சங்கர் பையில தானே பார்க்க போயிருந்த. இந்த கார் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கழுதை அடிக்கடி பார்க்க போயிடல. அதை வித்து தொலைச்சிடுறேன். இங்க வித்துடுவீங்க, வாங்குறதுக்கு ஆளு? வாங்குறதுக்கு ஆளா? ஊர்ல 1000 ரூபாய் காருன்னு அலையிறான், வாங்குறதுக்கு ஆளா? காருக்குள்ள அலையிறான். அப்ப காரா தெரியலையா நம்ம காரு?
இல்ல சண்டாள பயல, அது ஆவி வந்த காருடா. ஆவி வந்த காரா? ஆவி போன காருன்னு சொல்லுங்க. ரோட்ல போகும்போது முன்னாலையும் பின்னாலையும் புகைய விட்டுக்கிட்டு அப்பா மேகமண்டலம் மாதிரி ஒரு மயிலுக்கு ஒரு பயம் வர்றது தெரிய மாட்டேங்குது. பின்ன என்னங்க, தெங்கு பொட்டிக்கு இன்ஜின் வச்சது மாதிரி ஒரு காரை ஒண்ணு வச்சுக்கிட்டு சும்மா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களே. வேலையை பாக்குறியா இல்லையா? பேசாம காரை வச்சு விடுவீங்க. அம்மா காலை. ஓஹோ, நீ சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போனா காலை வெட்டிடுவாமா. ஓ கொண்டா சாவி. அப்படி கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்கள இந்த உலகத்துல இப்பதான் முத சந்திக்கிறேன். இல்ல சோம்பேறி, இந்த உலகத்துல முதலா சந்திக்கிறியா? இது வரைக்கும் எத்தனை உலகண்டா நீ சுத்தி இருக்கிற? என்னங்க மூச்சு விட்டினா மூச்சை பிடிச்சு கொண்டுடுவேன். ஏதோ பாவம் போட்டு சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறான்னு பார்த்தா தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கிறியா? இனிமே வாய துற, கணக்க தீர்த்துட்டு மறுவேலை பார்க்க. சட்டு புட்டுன்னு அதையாவது செய்யுங்க. சம்பளமாவது எவ்வளவுன்னு தெரிஞ்சு தொலையட்டும். தெரியணுமாடா? அயோக்கிய பையல, நீ ஆயுஷ் பூரா இங்க வேலை செஞ்சு ஆகணும். இந்த ஜென்மத்துல இதை விட்டு நீ வெளியிலே போக முடியாது. அயோக்கிய பையல, உனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கணுமே. உன் தலையெழுத்து எப்படி இருக்கும்? சரி சரி, முத்துமோலி தெருவுல நம்ம முத்துமோலி இருக்கானே, அவன்கிட்ட போய் லுங்கி பாக்கி வாங்கிட்டு வா. முடியாது. முடியாதா? வேண்டாம் முடியாத. அங்கதான் நம்ம சங்கரையா குடியிருக்கிறாரு. அவர் குடியிருந்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லீங்க, எனக்குள்ள வயிறு பத்திக்கிட்டு தெரியுது. உங்க தங்கச்சி உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உன் பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப சொன்னேன். இப்ப என்னென்னமோ பேசுறீங்க. அப்படித்தான் பேசுவேன். நீங்க பேசுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அவர் மொத்தம் பெரிய இவர் உனக்கடா வெக்கம். அப்புறம் என் பொண்ணை கொடுத்துட்டு நாலடா வெக்க பண்ணும். ஏனாவது தேனாவது என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? யாரு இப்ப இல்ல என்ன இல்ல, இது என்னடா அதிகமா பேசிக்கிட்டு இருக்குது? 60 ரூபாய் சம்பளக்காரனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்கவே மாட்டேன். ஆமா. ஏன் அதுல வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நடத்துவாங்க, அப்புறம் 4 புள்ள ஊட்டி ஆகி போச்சுன்னா ஆகட்டுமே. நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா சொத்து சொகை? கேட்டீங்களா அதிசயத்த? நம்ம வீட்டு வண்ணானுக்கு நேத்து குதிரை பந்தத்துல ஒரு 5 ரூபாய் சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா. அதிர்ஷ்டம் இப்படி இல்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சங்கரையா கற்றுக்க கூடாதா? நேரம் இந்த வீடே சந்தோஷத்துல முழு இருக்குமே. எதுக்கும் வேலை வர வேணாமா? ஒரு 5 ரூபாய் சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா. அதிர்ஷ்டம் இப்படி இல்ல இருக்கணும். இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சங்கரையா கற்றுக்க கூடாதா? சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். என்ன சங்கர், ரேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டேன். உன் கொள்கைக்கு இது விரோதமாச்சப்பா. எப்பவுமே கொள்கை சொந்த விஷயத்துல பிரயோஜனப்படுறதில்லை. நீ அப்படி பேசுற? குதிரை பந்தயமும் குடியும் கூத்தியும் மனிதனை கெடுக்க அழிவு சாதனங்கள்னு சொன்ன நீயா? ஆமாங்க, காலம் என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு இதுதான் என் கடைசி சோதனை. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது ஒரு பரீட்சை. இதில் நான் ஜெயித்து விட்டா எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம். என்ன சொன்ன? எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம். ஓஹோ, அப்படியா? நல்ல காரியம். ஆமா, இதுல ஒரு வேளை உனக்கு வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்க, அப்போ மரணம் தான். அதில் யாருக்கும் தோல்வி ஏற்படாது இல்லையா? கவலைப்படாத, நீ நினைக்கிறபடியே கண்டிப்பா. இன்னைக்கு டேட் வேல்யூ பிரகாரம் ட்ரிபிள் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் லெக் நம்பர் 5, செகண்ட் லெக் நம்பர் 6, ரெண்டு இன்சைட். தேர்ட் லெக் நம்பர் 11 பாரு, அது நடந்து வந்தே வின் பண்ணு. அதனால நான் சொன்னபடி கரெக்டா பிளே பண்ணு. நாடு லக்கு தான். சரி, டைம் ஆச்சு, நான் சொன்னபடி வாங்க. உனக்கும் செல்லத்திற்குமா திருமணம்? அது பகற்கனவு, கண்டிப்பாய் பலிக்காது.
நான் கொடுத்த குதிரைகள் எதுவுமே வராது. என் உயிரையே வைத்திருக்கும் செல்லத்தை நீ அடைய ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். குமார் குறிவைத்தார், குறி தவறியதே கிடையாது. என்ன வேணும்? உங்களை கூப்பிடல, என் ஃப்ரெண்ட கூப்பிட்டேன். என் பேரு கூட குமார் தான் சார். அதனால The horses are now leaving the paddock. The race is now going to be started. The horses are now off. Number 5. First one by neck number 5. அம்மா எது சரி போடுங்க. கண்ணு மூடிட்டேன்னா ஆமா. எத்தனை ரேஸ்? 5வது ரேஸ். எழுதி 7க்கு வீட்டு வாங்கலாமா? The horses now off.